Hey everyone, this is Bhuvi. நான் உங்களுக்கு ஒரு பருப்பு பாயசம் வீடியோ ரெசிபி பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு ஒரு ரொம்பவும் ஈஸியான முறையில் சிம்பிள் அண்டு வெரி டெலிஷியஸ் ஃப்ளேவர்ஸ். ஓகேவாங்களா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது பாருங்கள், 150 கிராம் அளவு இருக்கும் பாசிப்பருப்பு, அது போட்டுக்கோங்க. அண்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஓகேவா? அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். பாருங்கள், பதங்கிடுச்சு. எதுக்காகனா இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணிங்கன்னா பாயசம் நல்லா வாசனையாக இருக்கும், பாசிப்பருப்பு பாயசம். ஓகேவா? இப்போது இதுக்கான அளவுக்கான தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 விசில்ஸ் வைக்கணும். ஓகேங்களா? 5 விசில்ஸ் கிட்ட வச்சாச்சுங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ வெல்லம் போடணும். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே டைமில் போடக்கூடாது, திரிஞ்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? 150 கிராம் பருப்பு ப்ளஸ் இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு சேம் டு சேம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். சரிங்களா? கருப்பட்டி வெல்லம் போட்டிருக்கேன். கரெக்டான அளவில் இருக்கும். கொஞ்சம் கொதி வரட்டும், பச்சை வாசனை போகணும். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டிருக்கேன் அண்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். ஓகேவா? போட்டு கொஞ்சம் கொதி வரட்டும், பச்சை வாடை போட்டோம். சரி, இப்போ கொதிச்சிட்ருக்குதுங்க. இப்போது நான் வந்து நெய்யில் கொஞ்சோண்டு பாதாம் வறுத்து பொரிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். ஓகே? ஸோ கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சுங்க. இப்போது நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை முடிக்கு குறைவான தேங்காயோட ஃபஸ்ட்டு பால் இருக்கும்ல, திக்கான மில்க்கு, அது. ஓகேங்களா? அதை ஊற்றிடுறேன். சூடோடு ஊற்றினா இதாகிடும். ஓகே, ஊற்றியாச்சு. ஸோ பருப்பு பாயசம் ரெடி. Try it at your home. Hope you like my video. Thank you so much. Bye bye. Have a nice day.